உட்காருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் வேதாகம வகுப்பு 39 கிளாஸ் நம்பர் 39 அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் பார்த்து வருகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை தொடங்கி இது 15வது சீரீஸாக இருக்கிறது. கிளாஸ் நம்பர் 39 ஆக்ட்ஸில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சீரீஸ் 15 6வது அதிகாரம் 7வது வசனம் வரைக்கும் நாம் இதுவரைக்கும் நாம் பார்த்திருக்கிறோம். 6வது அதிகாரம் 7வது வசனம் உடைய இந்த அதிகாரத்தை நான் தொடங்கின பொழுது, அல்லது அதிகாரம் அல்ல, இந்த புஸ்தகத்தை தொடங்கின பொழுது ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருந்தேன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு சொன்ன வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயா முழுவதிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்கிற அந்த வார்த்தையானது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே அது நிறைவேறினது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் என்று சொல்லி, இந்த முதலாவது 6வது அதிகாரம் 7வது வசனம் முடிய இருப்பது முதலாவது பகுதி. எருசலேமிலே நடந்ததான காரியங்களை நாம் இதுவரைக்கும் பார்த்து வந்தோம். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டது, 5000 பேர் ரட்சிக்கப்பட்டது, திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். 6வது அதிகாரம் தொடங்கி நாம் சபையிலே அவர்களுக்கு பிரச்சனைகள் எப்படியாக வந்தது, அந்த பிரச்சனையை எப்படியாக சமாளித்தார்கள், அதை எப்படியாக அந்த டீக்கன்ஸை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொல்லி கடைசி கிளாஸ் வரைக்கும் நாம் அதை பார்த்து கொண்டு வந்தோம். இந்த 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் இருந்து இப்பொழுது 2வது பகுதிக்குள்ளாய் நாம் கடந்து வருகிறோம். எருசலேமில் தொடங்கி முடிந்தது, இப்பொழுது 2வது பகுதிக்குள்ளாய் நாம் கடந்து வருகிறோம். இதை எழுதியது யார்? இதை எழுதியது லூக்கா எழுதினார். அப்போஸ்தலர் நடவடிக்கை எழுதினவர் லூக்கா. இதை எழுதுகிறவர் மிக தெளிவாக 3 முக்கியமான சம்பவங்களை மையமாக வைப்பதை நாம் கவனிக்க வேண்டும். 3 முக்கியமான சம்பவங்களை அவர் மையமாக வைக்கிறார். இனிமேல் உள்ள காரியங்களிலே, இதுவரைக்கும் பார்த்ததல்ல, இனிமேல் உள்ள காரியங்களிலே 6வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது 3 காரியங்களை அவர் மையமாக வைக்கிறதை நாம் கவனிக்க முடியும். முதலாவது காரியம் ஸ்தேவானுடைய உயிர் தியாகம். ஸ்தேவானுடைய உயிர் தியாகத்தை முதலாவது சம்பவமாக நாம் பார்க்க முடியும். 2வதாக பிலிப்புவினுடைய ஊழியங்களை நாம் பார்க்க முடியும். 3வதாக சவுலினுடைய மனம் திரும்புதலும் சவுலினுடைய ஊழியங்களையும், இந்த 3 பகுதியாக நாம் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை இனிமேல் வரக்கூடிய வசனங்களை 3 பகுதியாக பிரிக்க முடியும். இதற்கு முதல் பகுதியை நாம் பார்த்தோம். பேதுரு எப்படியாக அவருடைய ஊழியங்கள் இருந்தது, ரட்சிக்கப்பட்டார்கள், எப்படியாக ஜனங்கள் கடந்து வந்தார்கள், சபை எப்படி ஸ்தாபிக்கப்பட்டது, அந்த காரியங்களில் என்ன பிரச்சனைகள் வந்தது, அதை எப்படி தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இனி வரக்கூடிய வசனங்களிலே 3 மெயினான பகுதிகள். முதலாவது ஸ்தேவானுடைய உயிர் தியாகம், 2வதாக பிலிப்புவினுடைய ஊழியங்கள், 3வது சவுலினுடைய மனம் திரும்புதலும் சவுலுடைய ஊழியங்கள். 3 காரியங்களை பார்க்க முடியும். 8வது வசனத்தை வாசிக்கலாம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. 7வது வசனம் வரைக்கும் ஸ்தேவானை குறித்து மற்ற 6 டீக்கன்ஸை உதவி ஊழியக்காரர்களையும் தேர்ந்தெடுத்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். பிரச்சனைகள் இருந்தது என்று சொல்கிறார். ஆனால் இந்த பிரச்சனைகள் எப்படியாக சால்வ் பண்ணினார்கள், இந்த 7 பேரை தெரிந்தெடுத்ததுக்கு பின்னதாக அவர்களுடைய ஃபங்க்ஷன் எப்படியாக இருந்தது, எப்படி நிர்வாகம் செய்தார்கள் என்று சொல்லி அவர் விளக்கவில்லை. காரணம், அதை காட்டிலும் அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகள் எழுத வேண்டிய முக்கியமான நோக்கம் தேவனுடைய வார்த்தை எப்படி போய் ஜனங்களுக்கு சேர்ந்தது, அந்த வார்த்தை என்ன விதமான பலன்களை கொடுத்தது என்பது அவசியமே ஒழிய சபைக்கு உள்ளதாக இருக்கக்கூடிய போக்குவரவுகள் அல்லது சபைக்குள்ளதாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது சபைக்குள்ளதாக இருக்கக்கூடிய வளர்ச்சிகளை பார்த்து இந்த புஸ்தகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டியது. அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகள், இப்போ இந்த அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளிலே முதலாவது நாம் பார்த்த பகுதி. 2வது மினிஸ்ட்ரியிலே அது கடந்து செல்லுகிறது. எருசலேமில் தொடங்கி கடைசியாக ரோமாபுரியிலே போய் பூமியின் கடைசி பரிந்தங்கம் முடிகிறது என்று சொல்லுகிற அந்த குருட்டிலே நாம் அதை பார்க்க முடிகிறதா இருக்கிறது. இந்த ஸ்தேவானும் மற்ற 7 பேரும் எவ்வாறு நிர்வகித்தார்கள், எவ்வாறு அந்த பிரச்சனைகளை அதை ஃபேஸ் பண்ணினார்கள் என்று நாம் அதை அவர் எழுதாதபடிக்கு நேரடியாக அடுத்த ஸ்டேஜில் எப்படி கடந்து சென்றார்கள் என்பதை அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஸ்தேவான் ஊழியத்துக்குள்ளே கடந்து வருகிற காரியத்தை அவர் எழுதுகிறார். 7வது வசனத்திற்கும்
8வது வசனத்திற்கும் இடையே அநேக காலங்கள் போயிருக்க வேண்டியது நிச்சயமாக அங்கு பார்க்க முடிகிறது. உதவி ஊழியக்காரராக தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் இப்பொழுது ஒரு ஊழியக்காரராக, பிரசங்கியாளனாக ஜனங்களுக்கு மத்தியிலே அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல லூக்கா எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம்? ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் அவர் இருக்கிறதை நாம் அங்கு பார்க்க முடியும். விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும், விசுவாசம் என்ன நடந்தாலும் சரி, தேவன் எனக்கு இந்த காரியத்தை தீர்மானித்திருக்கிறார், அது நடக்கும் என்கிற ஒரு தீர்மானம் அவருக்கு வைராக்கியமா இருக்கக்கூடிய விஷயத்துல நிறைந்து காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். விசுவாசம் குன்றி போவதல்ல, ஒரு பிரச்சனை வந்த உடனே அதை பின்வாங்கி வந்து விடுவது கிடையாது. தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லி இருக்கிறது, அது நிமித்தமாய் நான் அதற்கு கீழ்பட்டு இருக்கிறேன். இந்த விஷயத்து நிமித்தமாய் நான் கடந்து செல்லும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில தடங்கள் வருகிறது. ஒருவேளை தேவனுடைய வார்த்தை தவறாய் நான் புரிந்து கொள்கிறனோ அல்லது தவறாக இருக்கிறதோ என்கிற விசுவாசம் குறைச்சல் நமக்கு வருவதல்ல. இந்த வேதாகமத்திலே கான்டெக்ஸ்ட் படி எதை நான் புரிந்து, எதை நான் போதிக்கப்பட்டு, எதை நான் சரியாக உணர்விக்கப்பட்டிருக்கிறேனோ அந்த காரியத்திலே விசுவாசம் உள்ளவனாய் நான் இருக்க வேண்டியது அவசியம். தவறான போதனையிலே, தவறான காரியத்திலே இருக்கும் பொழுது ஒரு வார்த்தை சுடப்படுகிறது, அந்த வார்த்தை நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது, அந்த வார்த்தை எடுத்து நமக்கு போதிக்கப்படுகிறது, அந்த வார்த்தை எடுத்து நமக்கு ஆதாரபூர்வமாக சொல்லப்படும் பொழுது நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். இல்லை, நாங்கள் ஏற்கனவே அப்படிதான் கேட்டிருக்கோம், எங்கள் பாரம்பரியத்தில் அப்படிதான் இருக்கிறோம், அதனால இதிலேயே நாங்கள் நிற்கலாம் அப்படின்னு சொன்னால் ரிசல்ட் நமக்கு வீணாய் போய்விடும். இந்த உலகத்தில் நான் ஏற்கனவே சொல்கிற அடிக்கடி சொல்கிற ஒரு உதாரணம், ஒரு கம்பெனியில் நம்ம வேலை பார்க்குறோம், மாத கடைசியில் நமக்கு அந்த ரிசல்ட் தெரிஞ்சு போயிடும், அந்த கம்பெனியில் இருக்கிறோமா இல்லையான்னு. சம்பளம் வரல அப்படின்னா போய் கேட்கலாம், ஏன் சம்பளம் வரல, என்ன பிரச்சனை, நீ யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்த மாதத்துலையாவது அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். நமக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கப்படும். ஒன்று வெளியே போய் வேற கம்பெனிக்கு போகலாம், அல்லது அதே கம்பெனியில் நிரூபணம் பண்ணி திரும்பவும் பழைய பாக்கியை வாங்கிக்கலாம். ஆனால் உலகத்தில் முழுவதும் நம்ம வாழ்ந்து முடித்து விட்டு பரலோகத்துக்கு போகும் பொழுது நீ யாருன்னு கேட்டுட்டாருன்னா திரும்ப வந்து இதெல்லாம் சரி பண்ணிட்டு நம்ம போக முடியாது. அது ஒன் வே டிராஃபிக்காக போயிடும். பல விஷயமா தேவன் நமக்கு அநேக ஊழியக்காரர்கள் மூலமாக, அநேக வார்த்தைகள் மூலமாக, அநேக சம்பவங்கள் மூலமாக நமக்கு உணர்த்தப்படும் பொழுது நாம் வளர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். வாழ்க்கையில தவறுகிறது வழக்கமாக இருந்தாலும் தவறுதலிலே நாம் பழகி கொண்டு அதை சரியாக மேற்கொண்டு வர வேண்டியது, விசுவாசத்திலே வளர்ச்சியா இருக்க வேண்டியது அவசியம். நம்ம கேட்காத பட்சத்திலே வளர்ச்சி இருக்கவே இருக்காது. கேட்காத பட்சத்திலே வளர்ச்சி இருக்கவே இருக்காது. உள்ள இருந்துதான் வெளியே வர வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் விசுவாசம் வளராது. வெளியே இருந்தும் உள்ளே போக வேண்டும். வேதாமத்தை நான் வாசிக்க வேண்டும், அதில் உள்ள காரியங்களை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், கேட்கிற வேதாம வசனங்களை நான் உணர வேண்டும். அப்பொழுது விசுவாச வளர்ச்சி வரும். உள்ள இருந்து மாத்திரம் வெளியே போய்கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அது சொந்த கற்பனையாக இருக்கும். இந்த இடத்துல அரை மணி நேரம் நான் பேசுறேன் அப்படின்னா டெய்லி ஒரு மணி நேரம் இதில் உட்காந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால அரை மணி நேரம் பேச முடிகிறது. தெரியாம அப்படிங்கிறதுக்காக இல்லை, ஒவ்வொரு வார்த்தையும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒருவேளை பைபிள் காலேஜில் படிச்சிருந்திருக்கலாம், ஒருவேளை கான்செப்ட் புரிஞ்சிருக்கலாம், ஒருவேளை நன்றாக பிரசங்கிக்கப்பட்டிருக்கலாம், நன்றாக வார்த்தைகளை அறிந்திருக்கலாம். ஆனால் மேடையில் நிற்கும் பொழுது, புல்பிட்டில் நிற்கும் பொழுது, ஜனங்களுக்கு போதிக்கும் பொழுது ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது அவசியம் என்று சொல்லி போன கிளாஸ்ல நாம் பார்த்தோம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் காணப்படுகிறார் என்று சொன்னால் அவருக்கு இருந்ததான அந்த ஒரு பலம் இருந்தது. நான் கற்றுக்கொண்ட பாடம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, எத்தனை பேர் எப்பேற்பட்ட வார்த்தைகளை சொன்னாலும், ஒரு மெஜாரிட்டியான ஒரு கூட்டம் நீங்கள் செய்வது தவறு என்று சொன்னாலும் நான் கற்றுக்கொண்டது சரி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் வேதாமத்தை தைரியமாய் கற்றுக்கொண்டிருக்கிற ஒரு விசுவாசம் அவரிடத்துல இருந்தது. இன்னைக்கு எத்தனை பேர் நம்மளால சொல்ல முடியும், பிரதர் நீங்க சொல்றது தப்பு அடி சொல்ல முடியுமா? சொல்ல முடிய மாட்டேங்குது. காரணம் தவறான வார்த்தையை கேட்டிருப்பதனாலே அதிலே மாறுகிறது. ஒரு விஷயத்தை போதிக்கும் பொழுது, ஒரு விஷயத்தை பிரசங்கிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நம்முடைய பழக்க வழக்கங்கள் இப்படி இருக்கிறது என்கிற நாம் சுட்டி காட்டப்படும் பொழுது வேதாமத்தின்படி நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய என்னுடைய வார்த்தையின்படி அல்ல. ஒருவேளை பிரசங்கிக்கக்கூடிய நான் ஒருவேளை தவறான காரியங்களை பிரசங்கிக்க கூடும். ஆனால் நீங்கள் அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது, படிக்கும் பொழுது இது தவறா இருக்கிறதே, இவர் சொன்னது தவறா இருக்கிறதே என்று சொல்லி கவுண்டர் ஃபைட் பண்ணும் பொழுதுதான் நாம் வளர முடியும்.
அதனால தான் எப்போவுமே இந்த என்னுடைய செஷனில் பைபிள் செஷன் முடிக்கும் பொழுது நான் அந்த கேள்வி பதிலை வைப்பது. கேளுங்க, நான் சொல்வது தவறாக இருந்திருக்கலாம், அல்லது நான் சொல்லுவது தவறாக புரிந்திருக்கலாம், அல்லது நான் நினைத்து கொண்டு சில நேரம் 9:8 நம்ம சொல்லிட்டு இருப்போம், அங்கே 6:3 எழுதிட்டு போயிட்டு இருப்போம். அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம். அதனால தான் கேட்கணும், அதை நான் உணரணும், அதுக்கு கீழ்ப்படியணும். அப்பொழுது இந்த விசுவாசம் வளருகிறது. இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கேள்விப்பட்டதான அந்த 3.5 வருடங்கள் இவர்கள் வளர்ந்த இந்த அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்து போனதுக்கு பின்னதாக தான் அந்த இம்பார்ட்டன்ஸை உணர்ந்தார்கள். 3.5 வருடம் இயேசு கிறிஸ்து கூட இருந்த பொழுது பயத்தோடு இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து போனதற்கு பின்னதாக பயம் என்றால் என்ன என்று மரணத்துக்கு தைரியமாய் இருக்கக்கூடிய அளவிற்கு, ஜீவனையும் விடக்கூடிய அளவிற்கு தைரியமாய் நின்றார்கள் என்று சொன்னால் அவருடைய தைரியம் எங்கிருந்து வந்தது? இந்த வார்த்தையினுடைய வைராக்கியம், கேட்டதான சத்தியம். இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையில நான் கேட்டிருக்கிறேன், இதை மாற்றி ஒருவனாலும் சொல்ல முடியாது என்கிற விசுவாசம் அவர்களுக்குள்ள இருந்தது. ஸ்தேவானும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்திலே வளர்ந்திருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க முடியும். பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் என்று நமக்கு என்ன விதமான அற்புதங்கள் செய்தார், என்ன விதமான அடையாளங்கள் செய்தார் என்று சொல்லப்படவில்லை. என்ன விதமான அற்புதங்கள் செய்தார், என்ன விதமான அடையாளங்கள் செய்தார் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் நிச்சயமாக அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் நாம் வாசித்ததான பைபிள் ஸ்டடியில் கலந்து கொண்டவர்களுக்கு தெரியும் எத்தனை அற்புதங்கள் எழுதப்பட்டது. ஞாபகம் இருக்கா? ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். யோவான் 20வது அதிகாரம் 30வது வசனம். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். அடுத்தது, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் அற்புதங்களும் அடையாளங்களும் அவசியம், அற்புதங்களும் அடையாளங்களும் தேவைப்பட்டது. ஆனால் அற்புதங்களும் அடையாளங்களும் ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு விசுவாச வளர்ச்சியாக இருப்பது அல்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க, அற்புதங்களும் அடையாளங்களும் அவசியம், அற்புதங்களும் அடையாளங்களும் தேவைப்படுகிறது. ஆனால் இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் கிறிஸ்தவனுக்கு விசுவாசத்தை வளர்ப்பதற்கு அது பிரயோஜனமான ஒன்று கிடையாது. ஏன்? இந்த புத்தகத்தில் அவர் எழுதுகிற காரியம் என்ன? இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து அடையாளங்களை அவர் செய்தார். ஆனால் எவைகள் இதிலே எழுதப்பட்டிருக்கிறதோ இந்த அற்புதங்கள் கேட்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிப்பதற்கும், இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து நித்திய ஜீவனை அடைவதற்கும் போதுமானது. இதுக்கு மேல நீங்க இன்னொரு சாட்சியை தேட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தண்ணீரிலிருந்து நிற்கும் பொழுது அடையாளங்களை செய்தார், காற்றுகளை அவர் அதற்றுகிறார், அவர் இயற்கையில் உள்ள காரியங்கள் ஒவ்வொரு விஷயம் 8 காரியங்கள் என்று நான் நினைக்கிறேன். 8 சப்ஜெக்டையும் அவர் கவர் பண்ணி செய்த அற்புதங்களை லிஸ்ட் பண்ணி இந்த யோவானிலே எழுதினார். காரணம் என்ன? இவருக்கு எல்லா அதிகாரம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வதற்கு இது போதும். இதுக்கு மேல நீங்க தேட வேண்டிய அவசியம் அல்ல. இதை நீங்கள் படித்தால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை விசுவாசிப்பதற்கும், விசுவாசித்து நித்திய ஜீவன் போவதற்கும் உங்களுக்கு இது போதும். இனிமேல் நீங்க டெய்லி உட்காந்து காலையில போனோன்னா 8 மணி ஆச்சு, கரெக்டா 8 மணிக்கு எங்க வீட்டு வாசல்ல மாத்திரம் மழை பெஞ்சதுன்னா நான் இயேசு கிறிஸ்து உண்மையான நான் நம்புறேன் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். 8 மணிக்கு மழை பெய்யல, அப்ப இயேசு கிறிஸ்து உண்மையானவர் இல்லை அப்படி நம்ம போயிடுவோமா? அந்த மாதிரியான அற்புதங்களையும் அடையாளங்களையும் நமக்கு அல்ல, கிறிஸ்தவர்களுக்கு அல்ல, ஒரு ரிமோட் லொகேஷன்ல இயேசு கிறிஸ்து அறியாத ஜனங்களுக்கு மத்தியில, விசுவாசமே இல்லாத ஜனங்களுக்கு மத்தியில தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் பொழுது, இந்த நிமிஷத்திலும் இந்த காலங்களிலும் ஒரு அற்புதம் நடக்கும் பொழுது அவர்களுக்கு விசுவாசம் வளருகிறது. இது தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து என்கிறவரை நான் விசுவாசிக்க வேண்டும், அவர் போதுமானவர், அவர்களுக்கு அந்த இடத்துல தேவைப்படுகிறது. கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் எனக்கு அற்புதம் நடக்கட்டும், நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன், எனக்கு அற்புதம் நடக்கட்டும், எங்க வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கட்டும், அதுக்கப்புறம் நான் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறேன், அதுக்கப்புறம் நான் சர்ச்சுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எடுக்கிறதா இருந்தால் அவன் வாழ்க்கையில் ஒண்ணுமே நடக்காது. அற்புதங்களும் அடையாளங்களும் கிறிஸ்தவர்களுக்கு இருந்ததல்ல, அற்புதங்களும் அடையாளங்களும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு உடனடியாக நடக்கிற காரியத்தை இயற்கையாகவே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த ஸ்தேவான் எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தார், எப்படிப்பட்ட அடையாளங்களை செய்தார் என்று அவர் குறிப்பிடவில்லை. காரணம்,
இவர்கள் ஆல்ரெடி சத்தியத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார்கள். அவருடைய முக்கியமான நோக்கம் மினிஸ்ட்ரி எப்படி போய் கொண்டிருக்கிறது என்பதை விளக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவர் தேவப்பிலுக்கு எழுதி கொண்டு வருகிறார். 8வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தது நிமித்தமாய் அநேக ஜனங்கள் ஒரு பக்கம் ரட்சிக்கப்பட்டார்கள், ஒரு பக்கம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்டு குணப்பட்டார்கள். ஆனால் அதே வேளையில் இவருக்கு ஒரு பெரிய கூட்டம் கூடி இருக்க வேண்டும், அல்லது இவருக்கு ஒரு சப்போர்ட் குரூப் சேர்ந்திருக்க வேண்டும். அதை பார்க்கிற ஜனங்கள் எதிர்ப்புறமாக அவருக்கு எதிராக எழும்புகிறதை நாம் வாசிக்க முடிகிறது. இவருடைய அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு அவர் செய்யக்கூடிய ஊழியர்களினாலும் அநேக ஜனங்கள் இவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு வருகிறது நிமித்தமாய் இவருக்கு எதிர்ப்புகள் அங்கு கூடுகிறதை நாம் பார்க்க முடியும். இவர் ஒரு குரூப்பை சேர்த்துக்கிறாரு நான் சொல்ல வரல. இவருடைய வார்த்தை நிமித்தமாய், இந்த வல்லமையினாலே அவர் செய்யக்கூடிய வார்த்தை நிமித்தமாய் இவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று சொல்லி தைரியமாய் அவர் ஊழியம் செய்யக்கூடிய அந்த காரியத்தை நிமித்தமாய் ஒரு கூட்டம் ஜனம் சீஷர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிற அதே வேளையில இன்னொரு கூட்டம் அவருக்கு எதிர்ப்புகள் வளர்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 9வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது லிபர்த்தினர் என்னப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் ஸ்தேவானுடன் தர்க்கம் பண்ணினார்கள். இந்த 6வது அதிகாரம் 8வது வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்லையும் இதுவரைக்கும் நீங்க பார்க்க கூடாத ஒரு புதிய வார்த்தையை, அல்லது இதுவரைக்கும் ஒருவேளை நீங்கள் கவனிக்காத ஒரு புதிய ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல நான் சொல்ல போகிறேன். 9வது வசனத்தில் லிபர்த்தினர் என்னப்பட்டவர்களுடைய ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதாவது இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறி சென்றதுக்கு பின்னதாக நாளிலிருந்து இந்த வசனம் வரைக்கும் உள்ள காலகட்டம் தேவனுடைய வார்த்தையானது ஆலயங்களிலே அல்லது வீடுகளிலே பிரசங்கிக்கப்பட்டு வந்தது. இயேசு கிறிஸ்துடைய நாட்களிலே ஜெப ஆலயங்களிலே பிரசங்கிக்கப்பட்டு வந்தது. ஆனால் அப்போஸ்தலருடைய நாட்களில் இயேசு கிறிஸ்து பரத்திற்கு ஏறி சென்றதுக்கு பின்னதாக ஆலயங்களிலும் வீடுகளிலும் ஜெபம் நடந்து கொண்டு வந்தது, அல்லது ஆராதனை நடந்து கொண்டு வந்தது, பிரசங்கம் போய் கொண்டு வந்தது. ஆனால் இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது இந்த வட்டாரத்தை தாண்டி வெளி வட்டாரத்துக்கு ஒரு செகண்ட் சர்க்கிளுக்குள்ளதாக ஸ்தேவான் கடந்து சென்ற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். இந்த ஜெப ஆலயம், இது சினகாக், இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜெப ஆலயம் என்கிற ஒரு சினகாக். இது ஒரு பிரேயர் செல். நம்ம சின்ன சின்ன ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கக்கூடிய வீடுகளில் சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜனங்கள், அவர்கள் ஒருவேளை கிறிஸ்தவர்கள் அல்லாமல் இருக்கலாம், வளரக்கூடியவர்களாக இருக்கலாம். அங்கே போய் ஒரு விசுவாசியோ ஒரு ஊழியரோ போய் பிரசங்கம் செய்து கொண்டு ஒரு ஜெபம் பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒரு ஜெப ஆலயம். அப்படிப்பட்ட ஜெப ஆலயத்தில், யூதர்களுடைய ஜெப ஆலயத்தில் ஸ்தேவான் போய் பிரசங்கித்தது நிமித்தமாய் இந்த ஜனங்களுக்கு ஒரு கிளர்ச்சி வந்திருக்கிறது என்பதை நாம் கவனிக்க முடியும். இந்த வெறும் ஆலயம் அல்ல, இது ஒரு சினகாக், ஜெப ஆலயம். அப்பொழுது லிபர்த்தினர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்புகிறார்கள். இந்த வசனமானது இதுவரைக்கும் கிறிஸ்தவர்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்டு வந்த வசனம் இப்பொழுது வெளியே சென்றிருக்கிறது, யூதர்களுக்கு மத்தியிலே சென்றிருக்கிறது. யூதர்களுக்கு மத்தியிலே சென்றது மாத்திரமல்ல, எருசலேமை விட்டு வெளியே உள்ள ஜனங்களுக்கும் அது போயிருக்கிறது. வெளியே உள்ள கம்யூனிட்டி, தமிழர்களுக்கு மாத்திரமல்ல, உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் தமிழர்களுக்கு மாத்திரமல்ல, தமிழ் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் சொல்லப்பட்டு வந்த சத்தியமானது இப்பொழுது தமிழ் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கும் சொல்லப்பட்டது. தமிழ் பேசுகிற கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கும் சொல்லப்பட்டது. இந்துக்களாக இருக்கலாம், அல்லது பிராமணர்களாக இருக்கலாம், அல்லது இஸ்லாமியர்களாக இருக்கலாம், எப்பேற்பட்ட ஒரு ஜனங்களா உள்ளவர்களானால் தமிழர்கள். அப்படிங்கிற ஒரு உதாரணத்திற்கு யூதர்கள் தான், ஆனால் வேறு பட்டணத்தார், வேறு கலாச்சாரம் உள்ள ஜனங்கள் மத்தியிலே இந்த தேவனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கப்பட்டு வருகிறதை இந்த இடத்துல அவர் சுட்டி காட்டுகிறார். அது நிமித்தமாகத்தான் இந்த ஜனங்கள் எழும்புகிறார்கள். யாருக்கு விரோதமாக? ஸ்தேவானுக்கு விரோதமாக. ஆனால் அந்த கடைசி வார்த்தை, ஒரு வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். என்ன சொல்ல வருகிறார்களாம்? தர்க்கம் பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தமிழில் தர்க்கம் அப்படின்ன உடனே நமக்கு போகிற ஒரு அர்த்தம் என்ன நமக்கு தோணும்? என்னன்னு தோணும்? வாக்குவாதம் பண்றதுக்கு தர்க்கம் பண்றாங்க, சண்டை போடாதீங்க, வாக்குவாதம் பண்றாங்கன்னு. ஆனா உண்மையான இந்த அர்த்தம் தர்க்கம் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு பாத்தீங்கன்னா
எபிரேய பாஷையில் SWODZAYTEHO சுட்சேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. SWODZAYTEHO. இது டிஸ்பியூட் கிடையாது, தர்க்கம் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த வார்த்தையில் உள்ள அர்த்தத்தின் கிடையாது. இது என்ன நினைச்சிருக்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்தேவான் சொல்லுகிறாரு, ஏதோ ஒரு காரியத்தை அவர் பேசுகிறாரு, இதுவரைக்கும் நாம பின்பற்றி வந்த ஒரு காரியத்துக்கு வித்தியாசமே அவர் பேசிக்கொண்டு வருகிறார். பல இடங்களில் அற்புதங்கள் நடக்கிறது, அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அதிசயங்கள் நடந்து கொண்டு வருகிறது. நாம் எல்லாரும் சேர்ந்து அவரை கூப்பிட்டு வைத்து நாம் விசாரிக்க வேண்டும். we have to investigate, அதை விசாரிக்க வேண்டும், விசாரித்து தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தான் இவர்கள்லாம் சேர்ந்து வருகிறார்கள். ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடியதற்காகத்தான் இந்த லிபர்த்தினர் பட்டணத்தினர், சிரேனே பட்டணத்தார், அலெக்சாந்திரியா பட்டணத்தார், சிலிசியா, ஆசியா ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து ஸ்தேவானை கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வைத்து அவர்கள் விசாரிக்க ஆரம்பிக்கிறார்கள், இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். நீ இப்படிலாம் சொல்லி அது சொன்ன, இது தப்பாச்சு, நாங்க இப்படிலாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம், எப்படி சொல்ல போச்சுன்னு சொல்லி இன்வெஸ்டிகேட்டில் தான் அவர்கள் தொடங்கினார்கள். ஆனால் அது எங்க போய் முடிந்தது? கடைசியா எங்க போய் முடிஞ்சு? மர்டர்ல போய் முடிஞ்சு. விசாரிக்க தொடங்கினார்கள். அவர்களுக்கு ஒரு டவுட், இதுவரைக்கும் நம்ம கேட்டுக்கிட்டு வந்தோமே அதை மாறி ஒருத்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். அவர் விசுவாசத்தில் பலமுள்ளவராக இருக்கிறார், அவர் வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார். ஆனால் சொல்லுகிற காரியங்கள் வித்தியாசமாக இருக்கிறது, சொல்லுகிற காரியங்கள் மாறுபட்டதாக இருக்கிறது, அதை மறுக்க முடிய மாட்டேங்கிறது. ஆகவே உட்கார்ந்து என்னதான் தீர்வு, இது எது சரின்னு நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் உட்கார்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவதற்கு தான், அதான் தர்க்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கிறது. அது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சண்டை போடுவதற்கோ அல்லது ஒரு வாக்குவாதம் பண்ணுவதற்கோ கிடையாது. அப்போ விவாதம் பண்ணுவது அல்லது இன்வெஸ்டிகேட் பண்ணுவதுன்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை சொல்லப்படுகிற கருத்து கீழ்ப்படியலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர்கள் வந்திருக்கிறார்கள். கேட்கும் பொழுது சொல்லப்படுவது ஏற்றுக்கொள்வதா இருந்தால் அதற்கு கீழ்ப்படியலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அங்கு அந்த ஒரு விஷயத்துல தான் அந்த மீட்டிங் தொடங்குகிறது. 10வது வசனம் வாசிங்க. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. இப்போ அங்க விவாதம் நடக்கிறது, இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. நீ இப்படி சொல்லியிருக்கிற, நீங்க எப்படி சொல்லியிருக்கிறாங்க, நாங்க இப்படி கீழ் பண்றோம், நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க, நாங்க இப்படி கீழ்படுகிறோம், நீங்க அந்த மாதிரி பேசுறீங்க, எப்படி நீங்க மாறி சொல்லலாம்? இத்தனை வருஷமா நாங்க யூத முறையில இருக்கிறோம், மோசேயினுடைய வழிமுறையில இருக்கிறோம், ஆபிரகாமுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், எங்களுடைய காரியங்களை நீங்க எப்படி மாத்தி பேசலாம் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கும் பொழுது இவர் பேசுகிற ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. காரணம், அவர் வசனங்களை கோட் பண்ணி அவர் பேசிக்கொண்டிருக்க முடியும், இருந்திருக்க வேண்டும். இன்னென்ன காரியங்களுக்கு இன்னென்ன விஷயங்கள் இப்படி தேவ வாக்கியம் சொல்லுகிறது என்று அவர் கோட் பண்ணி இருக்க முடியும். ஏன்னா இந்த ஸ்டைல தான் பவுல் அங்க பின்னதாக அதை ஃபாலோ பண்ணுகிறார். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையினாலே இவர்களுக்கு அதை ஒன்றும் எதிர்க்கக்கூடிய முடியவில்லை. காரணம், ஆதாரமாய் பேசும்பொழுது எதிர்க்க முடியாது. இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்லுகிறது, இந்த இடத்துல இப்படி நடந்திருக்கிறது, ஆகவே நீங்கள் எப்படி இதை மாற்றி பேசணும்னா முடியாது, அவங்க அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த விவாதம் பண்ண தொடங்கினவர்கள், இன்வெஸ்டிகேட் பண்ணுவதற்காக வந்த ஜனங்கள் அடிப்படையாக அவர்கள் எதை குறித்து பேசினார்கள் தெரியுமா? அவர்கள் எதில் முரண்பட்டார்கள் தெரியுமா? 14வது வசனத்தை வாசிங்க. 14. எப்படி என்றால், நசரேன் ஆகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம். இவங்களுக்கு பிரச்சனை அங்கதான் வந்தது. ஸ்தேவானை கூப்பிட்டு பேசுவதற்கு என்ன அவசியம் இருந்தது? ஸ்தேவான் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு? நீங்க எங்க இருந்தும் ஜெபம் பண்ணலாம், நீங்க எங்க உட்கார்ந்து நீங்க ஆராதனை நடத்தலாம், நீங்க வீடுகளில் உட்கார்ந்து ஆராதனை நடத்துங்க, பிரச்சனை கிடையாது. நீங்க ஒரு கூடாரம்னு ஆசீர்வதிக்கப்படாத ஒரு இடம் நினைச்சிட்டு நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து 4 பேர் சேர்ந்து நீங்க பிரேயர் பண்ணீங்கன்னா அங்கேயும் பரிசுத்தாவினர் வந்திருக்கிறாரு, ஆகவே நீங்க அங்க ஜெபம் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது, அதுல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா இவங்களுக்கு ஒரு சுருன்னு ஒரு கோபம். என்ன கோபம்? எப்படி நீ இந்த இடத்த நீ அவமதிக்கலாம்? ஒரு பிரேயர்னா ஆராதனைக்கு ஒரு கூடத்துக்குள்ளெல்லாம் நடக்கணும், ஒரு ஆராதனைனா அந்த ஆலயத்துக்குள்ளதான் நடக்கணும். ஆலயத்துக்குள்ள வரும்பொழுது செருப்பை கலட்டி போட்டுட்டு பயபக்தியா போய் நாங்க நடுங்கி உட்கார்ந்து நிக்கக்கூடிய ஒரு இடத்துல நின்று ஏறெடுக்கப்பட வேண்டிய ஜெபத்தை நீ சர்வசாதாரணமா வீட்டில இருந்து பண்ணலான்னு சொல்றியே, அது எப்படி நடக்கும்?
இத்தனை வருஷமா நாங்க பின்பற்றின காரியங்கள், முன்னாடி ஒரு ஆசரிப்பு கூட இருக்கு, அதுக்குள்ளார மோசையினுடைய சம்பவங்கள் வைக்கப்பட்டிருக்கு, ஆரோனுடைய கோல் வைக்கப்பட்டிருக்கு, இவ்வளவு சம்பவம், அதுல முக்கியமான ஒரு பலிபீடங்கள் வைக்கப்பட்டிருக்கு. போகும்பொழுது எங்களுக்கு ஒரு தண்ணி இருக்கும், அதை நாங்கள் சுத்திகரிச்சுக்கிறோம், உள்ள போனோன்னு ஒரு காணிக்கை போடுவோம். இவ்வளவுலாம் நாங்கள்லாம் பண்ணி முடிக்கும் பொழுது நீ ரொம்ப சிம்பிளா வேண்டாம் ரூம்ல வச்சுக்கலாம்னு சொல்றியே, இந்த இடத்தை நீ எப்படி மாற்றலாம்? அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள மனசு வரல, ஏற்றுக்கொள்ள மனசு வரல. நீ இந்த இடம் எவ்வளவு முக்கியமான ஒரு இடம். மோசே இந்த இடத்துல வந்திருக்கிறாரு, ஆபிரகாம் இந்த இடத்துல வந்திருக்கிறாரு, எத்தனை பிரதான ஆசாரியர்கள் ஆசீர்வச்சிருக்கிறாங்க. அவர் எங்களுடைய பெரிய ஊழியராக இங்க எங்களுக்கு பிரதிஷ்டை பண்ணிட்டு போனது. அவர் இடத்துல நின்று நாங்க ஜெபம் பண்ணுவதற்கும், இங்கேயே உட்காந்து நாங்க பைபிள் படிச்சாதான் பைபிள் படிச்சது மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. வீட்டுல படிச்சா கூட எங்களுக்கு அப்படி ஒரு திருப்தி இல்லை. பாருங்க, காலையில ஆலயத்துக்கு முன்னாடி கதவு திறக்கலனாலும் பரவாயில்ல, கதவு முன்னாடியாவது உட்காந்துட்டு 2 பக்கம் படிச்சுட்டு போனாதான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி நிம்மதியா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஜனங்கள் இன்னைக்கும் இருக்கிறார்கள். காரணம், இடத்துக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம். இடத்துக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து, அந்த இடம் அங்கதான் தேவன் வசிக்கிறார், அந்த இடத்துல கதவு திறந்து ஓடி போய் முழங்கால் படிட்டு 4 கண்ணீர் விட்டு அழுது நின்னா ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டுட்டாரு அப்படின்னு இதுவரைக்கும் நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்க புதுசா எந்த இடத்துல நீங்க கூடலாம், எங்கேயும் நீங்க தொழுது கொள்ளலாம்னு சொல்றீங்களே, அது எப்படி? நீங்க அப்போ மோசையினுடைய சம்பவம்லாம் தப்பா? ஆபிரகாம் சொன்னதெல்லாம் தவறான காரியமா? மோசே ஏற்படுத்தினதான ஆசரிப்பு கூடாரன்னு சொன்னது தப்பா? சாலமோன் கட்டின மண்டபம் தப்பா? சாலமோன் கட்டினதான தேவனுடைய ஆலயம் தப்பா? தாவீது வாஞ்சித்து கட்டினதான இந்த காரியங்கள் தப்பா? நீங்க என்ன புதுசா பேசுறீங்கன்னு சொல்லி விசாரிக்கும் பொழுதுதான் இந்த பிரச்சனை வருகிறது. அவர்களுக்கு விளக்கம் சொல்லுகிற ஸ்தேவானை கேட்கிறார்கள், கீழ்ப்படிய மனது வரல. காரணம், அவர்கள் இதுவரைக்கும் கடைபிடித்ததான அந்த ரத்தம் தடித்து போய்விட்டது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். கேட்டு கீழ்ப்படிவதற்கு மனசு வரல. இன்னொரு சம்பவத்தையும் அவர்களுக்கு ஒரு கான்ஃபிளிக்ட் வந்தது. என்ன? இந்த ஸ்தலத்தை அழித்து போடுகிற ஒரு விஷயம். 2வது, மோசே நமக்கு கொடுத்த முறைமைகள். முறைமைகள்னா என்ன? முறைமைகள்னா என்ன? இல்ல, முறைமைகள் அப்படின்னா செரிமோனிஸ் அல்லது இல்ல பழக்க வழக்கம் இல்லை. அதாவது ஆராதனைக்குள்ள வரும்பொழுது எப்படி இருக்கணும், கடைபிடிக்க வேண்டிய முறைமைகள். நீங்க உள்ள வரும்பொழுது நீங்க முதல்ல பலி செலுத்தணும், தகன பலி செலுத்தணும், அதை செலுத்தணும், இதெல்லாம் பண்ணணும். உள்ள வர்றீங்களா, கரெக்டா 1 மாசம் ஆயிடுச்சுன்னா நீங்க இதை பண்ணணும், 2 மாசம் ஆயிடுச்சுன்னா இப்படி பண்ணணும், இப்படின்னு கொடுக்கப்பட்ட 618 கட்டளைகள், அது கொடுக்கப்பட்ட முறைமைகள். ஆராதனைக்குள்ள நீங்க எப்படி பண்ணணும், வந்தா நீங்க எப்படி உட்கார்ந்துருக்கணும், இதெல்லாம் மோசே கொடுத்த முறைமைகள். வீடு கட்டும் பொழுது எப்படி கட்டணும்னு சொல்றதும் அந்த 618 கட்டளையில ஒன்று. இந்த முறைமைகள்லாம் நீ வேண்டான்னு சொல்றியா? இயேசு கிறிஸ்து 2 கட்டளை சொல்லிட்டு போனார். 618 கட்டளையில நாங்க வச்சு மனப்பாடமா பண்ணி உட்காந்து, எங்க பிள்ளைகள் சின்ன வயசுல இருந்து நாங்க ஜெபாலயத்துக்கு அனுப்பி அவர்களை மனப்பாடம் பண்ண வச்சு ஒரு பரிசையனை நாங்க வளர்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். நீ அதெல்லாம் தேவையில்லை, 2 வசனம் போதும், 2 கட்டளைக்கு கீழ்ப்படிந்தா போதும் நீ சொல்றியே. இப்ப இந்த முறைமைகள்லாம் நாங்க என்ன பண்றது? நாங்க வருஷம் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு வருஷத்துக்கு வருஷம் நாங்க அழகா துணி எடுப்போம், வருஷத்துக்கு வருஷம் நாங்க எல்லா துணியும் தூக்கி போட்டுட்டு புது துணியை நாங்க எடுத்துட்டு போயிடுவோம், நல்லா பலகாரம் சுட்டு நாங்க சாப்பிடுவோம், பெரிய ஒரு ஆடு மாடுகளை அடிச்சு ஊரு உலகில் எல்லாரையும் கூப்பிடுச்சு நாங்க விருந்து பண்ணுவோம். இப்ப நீ விருந்து வேண்டாங்கிற, கொண்டாட்டம் கிடையாதுன்னு சொல்ற, பண்டிகைகள் கிடையாதுன்னு சொல்ற, அப்ப மோசையினுடைய முறைமைகள் என்ன ஆகும்? எப்படி நீ மாற்ற முடியும்? யார் உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லுகிற அவர்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் அங்க வந்தது. அவர்கள் கேட்க ஆரம்பிக்கிறார்கள், நசரேயனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம். இதே சம்பவம் யாருக்கு நடந்தது தெரியுமா? ஞாபகம் இருக்கா? இதே சப்ஜெக்ட் தான், வேற ஒருத்தர் பாதிக்கப்பட்டார். யாரு? வாசிங்க 21வது அதிகாரம், அப்போஸ்தலர் 21 20 21 22.
28வது வசனம் 28. உதவி செய்யுங்கள். நம்முடைய ஜனத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் இந்த ஸ்தலத்திற்கும் விரோதமாக எங்கும் எல்லாருக்கும் போதித்து வருகிறவர் இவன்தான். இந்த தேவாலயத்துக்குள்ளே கிரேக்கரையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான் என்று சட்டம். யார் இது தெரியுமா? பவுல். பவுலுக்கும் இந்த பிரச்சனை நடந்தது. காரணம், பவுலும் ஒரு வைராக்கியமான மனுஷன், யாரு பத்தியும் கவலை கிடையாது. எபேசு பட்டணத்துக்கு போறாரு, அங்க சிலையை கும்பிட்டு இருக்கிறாங்க. மார்ஸ் மேடையை பார்க்குறாரு, அங்கேயே உட்காந்துறாரு. 2 வருஷம் அங்கே உட்காந்து அந்த பட்டணத்திலேயே எபேசு பட்டணம்னு சொல்லக்கூடிய, எபேசு சபைன்னு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பட்டணம் மாத்துறாருன்னா எவ்வளோ ஒரு வைராக்கியமான ஒரு பிரசங்கியாளனா இருந்திருக்க முடியும்? கவலையே கிடையாது. ஏன்னா அவருக்கு தெரியும், வாட் ஐ எம் ஃபாலோவிங் இஸ் த ரைட் ஒன். நான் எதை செய்கிறேனோ, நான் எதை ஃபாலோ பண்றேனோ சரியானது என்று தீர்க்கமா இருந்தது நிமித்தமாக பட்டணம் முழுவதும் எதிராக வந்த பொழுதும் கூட அவர் கவலைப்படல. அங்கேயே தங்கி அந்த வைராக்கியத்திற்கு கீழ்ப்படைந்து அந்த காரியத்தை செய்தார். அவர்கள் மனம் திரும்பினார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய மனுஷர்கள் என்று சொல்லப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய முறைமைகளிலிருந்து விட்டு புது முறைமைகளுக்கு வருவதற்கு அவர்களால் முடியாமல் போனது. யூதர்களாய் இல்லாதவர்கள் ரட்சிக்கப்படுவது இலகுவாய் இருந்தது, யூதர்களாய் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு கஷ்டப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஸ்தேவானுக்கு முந்தின சம்பவத்தில் பார்க்கிறோம், ஆசாரியர்களும் அநேகர் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள்னு போன கிளாஸ்ல படிக்கிறோம். ஆனால் இந்த கிளாஸ்ல என்ன நடக்கிறது? இடர்கள் அடைகிறார்கள். காரணம், இந்த மாஸ் அங்கே வருது. என்னடா எல்லாரும் போறாங்க, நம்ம என்ன பண்றது? நம்மளை யாரும் சொல்ல மாட்டாங்க, நம்மளை கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லை, நமக்கு ஒரு அதிகாரம் செலுத்துறதுக்கு இடம் இல்லையே. அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தொடங்குகிறது. எங்களுடைய பாரம்பரியத்திலிருந்து மாத்துறானு, வித்தியாசமா அவன் சொல்லி கொண்டு வருகிறான்னு சொல்லி இவர்களுக்குள்ளே தர்க்கம் செய்தும் இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு பின்னதாக கூட ஏற்றுக்கொள்ள மனசு வரவில்லை. இதே சம்பவம் தான் பவுலுக்கும் நடந்தது. பவுலையும் அங்கு நியாயம் தீர்க்கிறதற்கு கடந்து செல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்னைக்கு மாத்திரம் இல்லை, இது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இதே சம்பவம் தான் இன்னைக்கு நடக்கிறது. ஒருவேளை யூதர்களா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பழைய வார்த்தைகளிலே கீழ்ப்படிந்து இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் உண்மையான வார்த்தை சொல்லப்படும் பொழுது, இவ்வளவு நாள் கீழ்ப்படிந்தோம் பரவாயில்ல, ஆனால் இனிமேலாவது நம்ம மாறணும் அப்படிங்கிற எண்ணம் வராம சொல்றவனை தாக்கிட்டு இவங்க தான் அதில் பின்னடைவு அடைகிறதை இன்றைய காலம் வரைக்கும் நம்ம பார்த்து கொண்டு தான் வருகிறோம். இல்லைன்னு சொன்னால் உலகத்தில் இத்தனை டினாமினேஷன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லார்கிட்டையும் ஒரே பைபிள் தான் வச்சிருக்கிறோம். நம்மகிட்ட சொல்றதான் அவங்க பைபிள்ல இருக்கிறது, அவங்கள்ட்ட இருக்கிறதா நம்ம பைபிள்ல இருக்கிறது. அவர்களும் அதை படிக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் ஏன் கொள்கை வித்தியாசம்? காரணம், சரியாக சொல்லப்படவில்லை அல்லது உணர்த்தப்பட்டும் கீழ்ப்படிவது கிடையாது. 2 வகையில அதை நாம் பார்க்க முடிகிறது. அதனாலதான் இவ்வளவு டினாமினேஷன்ஸ் கடந்து 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 ஒருவனாவது நான் கிறிஸ்தவன் சொல்றதுக்கு மனசு வருதானு சொல்ல முடியாது. நீங்க யாரு? கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவனா நீங்க யாரு? உடனே அதுக்கு அடுத்த குரூப். யாராவது தைரியமா சொல்லுங்க பாப்போம், நான் கிறிஸ்டியன். நீங்க யாரு பிரதர்? நான் கிறிஸ்டியன். அப்புறம் கிறிஸ்டியன்ல நீங்க எந்த பிரிவு? டக்குன்னு உடனே நம்ம சொல்ல முடியும். தைரியமா அடிச்சு சொல்ல முடியல, நான் கிறிஸ்டியன் தான், நான் எந்த பிரிவும் கிடையாதுன்னு. இல்ல, நம்ம ஒரு கூட்டத்துல நிக்கணும்னு தான் நம்ம பிரியப்படுறோம், ஒரு இடத்துல ஒரு பேனருக்கு கீழே நிக்கணும்னு பிரியப்படுறோம். கிறிஸ்தவம் அப்படிங்கிறது தேவன் இயேசு கிறிஸ்து ஒரு கிறிஸ்தவத்தை உண்டு பண்ணினாரே ஒழிய அதுல ஒரு பிரிவை அவர் கொண்டு வரவே இல்லை. நான் பைபிளை ஃபாலோ பண்ணும் பொழுது கிறிஸ்தவம் அவ்வளவுதான், ஐ எம் கிறிஸ்டியன். நீங்க யாரு? நாங்க கிறிஸ்தவர்கள், முடிஞ்சு போச்சு. அதோட அதுக்கப்புறம் அந்த டிவிஷனுக்குள்ளார நம்ம போகும் பொழுதுதான் கொள்கையில போய் நம்ம மாட்டிக்கிறது. அவர்களுக்கு ஒரு கொள்கை, இவர்களுக்கு ஒரு கொள்கை, நாங்க இதை பண்ண மாட்டோம், நாங்க இதை பண்ண மாட்டோம். எங்க இருந்து இது வந்துச்சு? ஒரிஜினலாக கேத்தலிக் அங்கிருந்து பிரித்து வருகிறார்கள். முதலாக கேத்தலிக் அங்க ஃபார்ம் ஆகிறது 320வது ஆண்டு என்று நினைக்கிறேன். அப்பொழுதுதான் இந்த கேத்தலிக் துவங்குகிறது. கேத்தலிக்ல இருந்து ஒருத்தர் வெளியே வருகிறார். அவங்க சரியில்லை, அவங்க தவறான காரியத்தை பண்றாங்க. நான் இந்த மார்ட்டின் லூத்தர் லைப்ரரியில் உட்கார்ந்து பைபிளை படிக்கும் பொழுது இல்லை நான் இப்படி இல்லை சொல்லியிருக்க, அவங்க அப்படி பண்றாங்கன்னு சொல்லி அவர் தனியாக பிரிஞ்சு வர்றார். அவங்கள கம்பேர் பண்ணி இவர் வர்றார். இவங்க வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச காலம் போகிறது. ஏற்கனவே அந்த சர்ச் ஹிஸ்டரி எல்லாம் ஒரு தடவை நம்ம பார்த்துருக்கிறோம். இவர் சரியில்லைன்னு சொல்லி அடுத்தவர் வருகிறார், அவர் சரியில்லைன்னு சொல்லி அடுத்தவர் வருகிறார். இப்படி மாறி 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 கம்பேர் பண்ணி இன்றைக்கு கடைசியாக நம்ம எங்க நிற்கிறோம்? ஒரிஜினலாக பைபிளை கம்பேர் பண்றாங்களா அப்படின்னா ரொம்ப குறைவா இருக்கு. அதுல சொல்லப்படும் பொழுது
டக்குன்னு விட்டுட்டு அந்த சங்கிலி அறுத்துட்டு வெளியே வர்றதுக்கு நமக்கு ஏற்றுக்கொள்ள மனசு வரல. அதுதான் ஸ்தேவானுக்கு அது நடக்கிறது. லிபர்த்தினர், சிரேனே பட்டணத்தார், அலெக்சாந்திரியா பட்டணத்தார், சிலிசியா நாட்டார், ஆசியா நாட்டார் எல்லாரும் சேர்ந்து சேவானுடைய முதலாவது இன்வெஸ்டிகேட் பண்ணுவதற்கு தர்க்கம் பண்ணுவதற்கு உட்காருகிறார்கள். அவர் விளக்கி சொல்கிறார், அதை ஏற்க அவர்களுக்கு கூடாமல் போகிறது. அப்பொழுது அவர்கள் 11வது வசனம் 6:11, அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேத பார்வையை எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போகிறார்கள். இந்த ஆலோசனை சங்கம் என்பது என்ன? 71 மெம்பர்ஸ், 71 உறுப்பினர்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு குழு, ஒரு சனகரிப் சங்கம். ஆலோசனை சங்கம் என்பது சனகரிப் சங்கம். இந்த 71 ஆசாரியர்கள் அங்கே இருக்க வேண்டிய ஒரு கவுன்சில். இதை குறித்து ரொம்ப தெளிவாக நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதை பார்த்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். யூதர்களுக்கு உள்ள நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு, ஏன்னா இவங்க ரோமனுக்கு கீழே இருக்கிறாங்க. சப்போஸ் நம்ம ஓமான் தேசத்தில் இருக்கிறோம், இந்தியர்களை கொண்டு போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு, இந்த நாட்டு சட்டத்தின்படி யார் தப்பு செஞ்சாலும் போலீஸ் ஸ்டேஷன் தான், ஏன்னா அது இந்த நாட்டு சட்டம். ஆனால் ரோமபுரி சட்டத்தில் என்ன இருந்தது? யூதர்கள் தவறு செய்தார்கள் என்று சொன்னால் யூதர்களுடைய சங்கத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. அதாவது யூதர்களுக்குன்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன். ரோமர்கள் தப்பு செஞ்சா ரோமர்கள் பக்கம் கொண்டு வந்துருவாங்க, ரோமர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துருவாங்க. யூதர்கள் தப்பு செய்தால் சனகரிப் சங்கத்துக்கு கொண்டு போகணும், ரோமர்கள் தப்பு செய்தால் அங்கு கொண்டு போகணும், அவங்களுடைய நாட்டுக்கு. அப்ப யூதர்கள் தவறு செய்யப்பட்டார் என்று சொல்லப்பட்டதான ஸ்தேவானை பிடித்து கொண்டு போய் சனகரிப் சங்கத்தில் கொண்டு போய் வைக்கிறாங்க. இவர்களால் மரண தண்டனை கொடுக்க முடியாது, ஆனால் லேட்டர் ஸ்டேஜில் அதுவும் அவர்களுக்கு ஒரு அத்தரைசேஷன் கொடுக்கப்பட்டது நம்ம பார்க்க முடியும். மரண தண்டனை வேணும்னு சொன்னால் அவர்கள் கொண்டு போய் ரோமரில் கொண்டு போய் கொடுக்கணும். ஆனால் பிற்காலங்களில் வரும் பொழுது மரண தண்டனையும் அவர் நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் அரசாங்கம் கொடுக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்க முடியும். அப்போ இவர்கள் கொண்டு போய் சனகரிப் சங்கத்தில் கொண்டு போய் விடுறாங்க. அங்க பொய் சாட்சிகளை ஏற்படுத்துகிறார்கள். 13வது வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க. பாருங்க, அங்க உட்கார்ந்து எல்லாரும் அதை கவனிக்கிறார்கள். குற்றம் சாட்டப்படுகிறது. மனம் திரும்புதல் அங்கு பார்க்க முடியவில்லை, ஆனால் எதிர்ப்புகள் அங்கு பார்க்க முடிகிறது. ஆசாரியர்கள் மனம் திரும்பின நாட்கள் போய் இப்பொழுது அவர்களுடைய எண்ணங்கள் மாறிவிட்டது. சொல்லப்பட்டாலும் கீழ்ப்படிவதற்கு மனதும் வரவில்லை, விளக்கி சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் வரவில்லை. சனகரிப் சங்கத்துக்கு முன்னதாக இப்பொழுது அவரை கொண்டு போய் வைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அதான் தெளிவா சொன்னாரு, உன்னுடைய வழி என்னுடைய வழி அல்ல, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. நாம இப்படித்தான் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். இப்படி பண்ணா சூப்பரா இருக்கும் பிரதர், இப்படி பண்ணா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு பிரதர், இப்படி பண்ணா எங்களுக்கு பரலோகத்துக்கு போயிட்டு வந்தது மாதிரி இருக்கு பிரதர், அப்படியே உங்களுக்கு உடம்பெல்லாம் எங்களுக்கு உண்மையா நாங்க அப்படி உணர்ந்தோம். நாம நம்புறோம், நாம விரும்புறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை, நாம விரும்புறது எல்லாம் நமக்கு அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது நாம நினைக்க முடியுமா? நாம நினைக்கிறதெல்லாம் சரிதான் நம்ம நினைக்க முடியுமா? நாம விரும்புறதெல்லாம் தேவனுடைய வார்த்தையா தான் இருக்கும்னு நினைக்க முடியுமா? முடியாது. ஒருவேளை அதை மாறி இருக்கலாமே, ஏன் அதை நீங்கள் கவனிக்க கூடாது? ஒருவேளை அது வேற மாதிரி இருக்கலாமே, ஏன் அதை உணரக்கூடாது? அதான் சொல்றாரு, என் வழிகள் உங்களுடைய வழி கிடையாது, என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகளும் அல்ல என்று சொல்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த கிளாஸில் நாம் 7வது அதிகாரத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாளிலே பேசின வார்த்தைகளிலே ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.